பீட்ல இருந்து ஒரு வெயிட் ஸ்கேலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட் ஸ்கேல் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டை வந்து கரெக்டாக வந்து நமக்கு காட்டும். ஸோ இந்த வெயிட் மிஷினை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த BeatXPயோட கிராவிட்டி லைட் அப்படிங்கிற வெயிட் ஸ்கேலை ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். மேலும் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வெயிட் மிஷினோட நேமை இப்போ மாற்றி விற்கிறாங்க. அதாவது BeatXPங்கிற பேர் தான் பிராண்ட், அதுதான். மற்றபடி அந்த மாடல் பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லா வெயிட் மிஷினும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதோட பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த வெயிட் ஸ்கேல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் ஸ்கேல் வெறும் 6 mm திக்னஸோட இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக லோ பேட்டரிக்கான இண்டிகேட்டர், மேலும் பேக்லைட் LED இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 180 கிலோ வரையும் நமக்கு வந்து வெயிட்டை மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக பாக்ஸோட பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 மந்த்துக்கான வாரண்டி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வருடத்துக்கான வாரண்டி இந்த வெயிட் ஸ்கேலோட வருது. அப்படி பாக்ஸோட பேக் சைடு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆன்டி ஸ்கிட் டெக்னாலஜி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது போக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது. அதாவது நீங்கள் கால் வைக்கும்போது ஆன் ஆகும். அது போக வந்து கால் எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். அது மூலம் வெயிட் ஸ்கேலை வந்து ஆன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இது போக அந்த கிளாஸ் வந்து ரொம்ப டஃபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 180 கிலோ வரையும் நமக்கு வந்து மெஷர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க வெயிட்டை. நல்ல ஒரு ஹை அக்யூரசி உள்ள ப்ரிசிஷன் சென்சர் உள்ள கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வெயிட் ஸ்கேலோட மாடல், கலர் மாதிரியான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த வெயிட் ஸ்கேலில் வெயிட் வந்து பார்க்கறதுக்காக 2 AAA பேட்டரி வந்து போடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட MRP பார்த்தீங்கன்னா 2499 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ பிரைஸ் கிடையாது. இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது வீடியோட எண்டில் சொல்கிறேன். இது போல் இந்த வெயிட் ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வெயிட் ஸ்கேல் என்ன வருதுன்னு பார்க்கும்போது வாரண்டி கார்டு ஒன்று கொடுக்குறாங்க, வாரண்டி ட்ரீட் பண்ணுறதுக்கு. இது போல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் உள்ள கொடுத்துருக்காங்க. அது மூலமாக எப்படி வந்து இந்த வெயிட் ஸ்கேல் ஆப்ரேட் பண்ணுங்கிறது போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வெயிட் ஸ்கேலை பார்க்கலாம். வெயிட் ஸ்கேல் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஷைனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் BeatXP அப்படிங்கிற பிராண்டை மென்ஷன் பண்ணி சென்டரில் ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க. 2 சைட் கால் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு ஸ்பேசிங்கும் இருக்குது. அதுபோல் டாப் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல நம்மளோட வெயிட் வந்து தெரியும். அப்படியே வெயிட் மிஷினோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 சைடில் வந்து ஹை ப்ரிசிஷனுக்கான ரப்பர் கொடுக்குறாங்க. இந்த ரப்பருக்குள்ள தான் சென்சார் இருக்கு. அதாவது வெயிட் மிஷினை நீங்க நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வெயிட்டை மெஷர் பண்ணி இது சொல்லும். இது போக பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன பேட்டரி, அது போக எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட், அது போக வந்து டீவியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாட்டம் சைடில் நமக்கு வந்து பேட்டரி போடுறதுக்காக ஒரு காலம் கொடுக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் வந்து 2 AAA பேட்டரி போடலாம். இந்த 2 AAA பேட்டரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெயிட் ஸ்கேல் வந்து ஒர்க் ஆகும். அந்த பேட்டரி போடுற இடத்து பக்கத்துலேயே வந்து யூனிட் அப்படிங்கிற ஒரு குட்டி பட்டன் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த வெயிட் ஸ்கேலில் 2 வகையான ரீடிங்கில் பார்க்கலாம். ஒன்று கிலோகிராம், இன்னொன்று வந்து LB, அதாவது பவுண்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வெயிட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து கேஜியில் தான் காட்டும், கிலோகிராமில் காட்டும். ஒருவேளை நீங்கள் பவுண்ட்ஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பட்டனை சைடு பார்த்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவுண்ட்ஸில் உங்களுக்கு வெயிட் காட்ட ஆரம்பிக்கும். அதாவது LBSல காட்டும். ஸோ இந்த வெயிட் மிஷின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் எங்களோட பசங்களையும் அதுபோல் நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வெயிட் வந்து எந்த அளவுக்கு டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பல தடவை வெயிட் மிஷினை வந்து திருப்பி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ செக் பண்ணும்போதெல்லாம் 1 செகண்ட் தான் டைம் எடுத்துக்கிட்டு அந்த வெயிட்டை வந்து காட்டுறதுக்கு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே கால் எடுத்து வச்ச உடனே 1 செகண்டில் அந்த வெயிட் வந்து காட்டிடுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடிங்கை. அதுப்போ காலை விட்டு திருப்பி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுது. பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக திருப்பி எப்போ நீங்கள் காலை எடுத்து வைக்கிங்களோ அந்த டைமில் இந்த வெயிட் மிஷின் ஆன் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் பார்க்குற மாதிரியாக பல டைம் வந்து காலை எடுத்து வைக்கும் போதும் அந்த வெயிட் வந்து கரெக்டாக காட்டுச்சு, எந்த ஒரு டிவியேஷனும் இல்லை. அது போக என்னோட 2 பசங்களையும் வெயிட் வந்து மாற்றி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த டைம்லையும் கரெக்டாக காட்டுச்சு. அது போக கிலோகிராம் மட்டும் இல்லாமல் LBஸ்லையும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ வந்து யூனிட் கன்வர்ஷன் போட்டு அந்த பட்டனை ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணும்போதும் கரெக்டாக வந்து வெயிட் வந்து காட்டுச்சு. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் ஆவரேஜாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1 வருடம் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மிச்சம் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுவரையும் வந்து 1 வருடம் தாண்டி போயிட்டு, ஏன்னா வந்து நான் எல்லா நாளும் செக் பண்ணலை. ஒரு வாரத்தில் சில நேரங்களில் 1, 2, 3 டைமோ இல்லைன்னா வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து செக் பண்ண மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தாண்டி பேட்டரி லைஃப் வந்து அந்தளவுக்கு குறையல. ஸோ பேட்டரியோட யூசேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த BeatXPயோட வெயிட் மிஷின் வந்து இப்போ நான் பார்க்கும்போது மாடல் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அது பேர் மட்டும் வந்து புதுசாக மாற்றி வந்து வித்துட்டு இருக்காங்க அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில். விலையை பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு கீழே தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது பேர் மட்டும் தான் மாறுது தவிர மற்றபடியாக இப்போ இந்த வெயிட் மிஷினில் பார்த்தா அதே ஃபங்க்ஷனாலிட்டி அதுலேயும் கிடைக்கும். ஸோ இந்த BeatXPயில் உள்ள ரேஞ்ச் ஆஃப் வெயிட் மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலமாக என்ன மாடல் உங்களுக்கு வேணுமோ அது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த BeatXPயோட வெயிட் மிஷினை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்றவருடைய சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.